இப்ப இந்த 10 நாள் ஜேர்னி எப்படி இருக்கும்னு பாப்போமா? அதாவது ஃப்ளாரிடாலேருந்து லான்ச் ஆகி நிலாவோட அந்த பக்கம் வரைக்கும் அவங்க எப்படி போக போறாங்கன்னு வாங்க அவங்க ரூட்டை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க பாக்குற இந்த பாதை நேரா போய் வர மாதிரி ஒரு சிம்பிள் ரூட் கிடையாது. இது ஒரு ஃபிகர் 8, அதாவது 8 வடிவ பாதை. பூமி மற்றும் நிலாவோட ஈர்ப்பு விசைய ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்தி இந்த வழியை டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு அமைச்ச ஒரு பாதை இது. ஒரு பயணத்துல கஷ்டமான முதல் ஸ்டெப் எதுனா பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கிறது தான். அதுக்கு பயங்கரமான பவர் வேணும். அதுக்காக தான் மனுஷன் செஞ்சதுலேயே பவர்ஃபுல்லான ராக்கெட்டான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், அதாவது SLS பயன்படுத்துறாங்க. வெறும் 8 நிமிஷம் தான் அதுக்குள்ள இந்த ராக்கெட் ஓரியன் விண்கலத்தை விண்வழிக்கு தூக்கிட்டு போயிடும். இந்த மொத்த மிஷனையும் ஒரு 4 முக்கியமான கட்டமா பிரிக்கலாம். 1, லான்ச் ஆகி பூமியோட சுற்றுப்பாதைக்கு போறது. 2, டிரான்ஸ்லியூனார் இன்ஜெக்ஷன், அதாவது நிலாவை நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்றது. 3, நிலாவை போய் சுத்தி வர்றது. கடைசியா 4வது கட்டம் பத்திரமா பூமிக்கு திரும்பி வர்றது. விண்வெளி பயணம்னா எல்லாமே ஹைடெக்கா பர்ஃபெக்டா இருக்கும்னு நாம நினைக்கலாம். ஆனா அங்கேயும் சில யதார்த்தமான பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் படி இந்த மிஷனோட 4வது நாள்ல வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டாய்லெட்ல இருந்து ஒரு மாதிரி எரியற வாசனையும் வந்ததா சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரியே சின்ன சின்ன ஆனா முக்கியமான பிரச்சனைகளை தனியா சமாளிக்கிறதும் அவங்க வேலையோட ஒரு பகுதிதான். திரும்பி வர்றதுக்கு விண்கலம் அதிகமா எரிபொருளை செலவு பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி. அதாவது நிலாவோட ஈர்ப்பு விசைய ஒரு பெரிய கவன் மாதிரி யூஸ் பண்ணி விண்கலத்தை பூமி பக்கம் திருப்பி விட்டுடும். இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வழி. நிறைய எரிபொருளும் மிச்சமாகும், பாதுகாப்பும் அதிகம். 4600 மைல்கள். ஆமாங்க, நிலாவோட மறுபக்கத்தையும் தாண்டி இவ்ளோ தூரம் போக போறாங்க நம்ம குழுவினர். அப்பல்லோ காலத்துக்கு அப்புறம் எந்த மனுஷனும் பூமியிலிருந்து இவ்வளவு தூரம் போனதில்ல. அதனால இந்த மிஷன் ஒரு புது சாதனைய படைக்க போகுது. அப்போலோ 13 குழுவினர் பூமியிலிருந்து போன தூரம்தான் இதுவரைக்கும் ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ ஆர்டெமிஸ் 2 குழு அதை முறியடிக்க போறாங்க. மனுஷங்களால எவ்ளோ தூரம் போக முடியுங்கிற எல்லைய இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க போறாங்க.